வணக்கம். இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்ப்போமா? They finished the work well before the deadline. ஸோ well before இங்கே சேர்த்து சொல்லணும். வெல்ல நம்ம ஃபினிஷ்டோட சேர்க்கக்கூடாது. டெட்லைனுக்கு முன்னால் அவங்க வேலையை நல்லா முடித்தாங்கன்னு அந்த அர்த்தம் கிடையாது. They finished the work well before the deadline அப்படி இல்லாமல் well beforeன்னு நம்ம சேர்த்து சொல்கிறோம். well beforeனா ரொம்ப முன்னாடியேன்னு அர்த்தம். டெட்லைனுக்கு ரொம்ப முன்னாடியே, significantly before or considerably earlier. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? We arrived well before the program started. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம்னு அர்த்தம். The students started preparing for the exam well before the exam dates were announced. சும்மா எக்ஸாம்பிள் தானே சொல்லுவோம். எஸ். ஸோ எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். You need to book your train tickets well before the journey. நீங்கள் ஜேர்னிக்கு ரொம்ப முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணணும், அப்போ தானே கிடைக்கும், ரைட்? ஸோ வெல் பிஃபோர்னால் இதுதான் அர்த்தம். இதே மாதிரியே நம்ம வெல் ஆஃப்டர் அப்படின்னும் சொல்லலாம். அப்போனா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ரொம்ப தள்ளின்னு அர்த்தம். ஓகே, நாட் இமீடியட்லி ஆஃப்டர் பட் சிக்னிஃபிகண்ட்லி லேட்டர். அதே மாதிரியே வெல் பிஃபோர் மாதிரியே வெல் ஆஃப்டர். தி ரீச்ட் ஹோம் வெல் ஆஃப்டர் 12. இப்போ 12 மணிக்கு ரொம்ப தள்ளி, லேட்டர், மச் லேட்டர் தேன். ஓகே, ஸோ இந்த வெல் பிஃபோருக்கு நம்ம லாங் பிஃபோர்னு சொல்லலாம், மச் ஏர்லியர் தேன்னு சொல்லலாம், வெல் இன் அட்வான்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி வெல் ஆஃப்டருக்கு நம்ம மச் லேட்டர்னு சொல்லலாம், இல்லை லாங் ஆஃப்டர்னு சொல்லலாம். ஓகே.